ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் ஹிஸ்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆளில் போடுங்க. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீஃபண்ட் மெம்பர்ஸ் வந்து பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறத எஸ்பிஓ சைடில் சொல்லியிருந்தாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நம்மளோட போர்ட்டலில் இப்போ ஷோ ஆகுது. ஓகேங்களா, யாரெல்லாம் ரீஃபண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, என்னோடய பேங்க் டீட்டெயில்ஸில் வந்து மிஸ்டேக் இருக்குது, நான் அதை வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெம்பர்ஸ் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்த காரணத்தினால இப்போ நமக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த வாய்ப்பை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஓகேங்களா, நம்ம இப்போ போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, அப்டேட் யுவர் பேங்க் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் போர்ட்டலில் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இந்த ஆப்ஷன் வந்து எல்லா மெம்பர்ஸ்க்கும் தான் ஷோ ஆகும். ஓகேங்களா, ரீஃபண்டு அப்ளை பண்ண மெம்பர்ஸ்க்கு மட்டும் இல்லை, இப்போ எஸ்பிஓவில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸ் இந்த ஆப்ஷனை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்கள் பேங்க் டீட்டெயில் சரியான இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அப்டேட் பண்ண தேவையில்லை. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, ஓகேங்களா, இல்லை நான் வேறு பிரான்ச் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன், இல்லை ஐஎஃப்எஸ்சி கோட்னு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், இல்லை பேங்க் டீட்டெயில் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், நான் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் அப்படின்ட்டு இந்த இஷ்யூஸ் இருக்கிற மெம்பர்ஸ் மட்டும் கொடுங்க. சரி வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, இங்கே அப்டேட் பேங்க் டீட்டெயில் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கும் அப்புறம் கீழே பார்த்தீங்களா, நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்குற அந்த அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி நம்பர், பேங்க் நேம், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அண்டு பிரான்ச், ஓகேங்களா, இது எல்லாமே இங்கே ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் வங்கி கணக்கில் ஏதேனும் மாற்றங்களை செய்ய விரும்பினால் உங்கள் வங்கி விவரங்களை புதுப்பிக்கலாம். ஓகேங்களா, உங்களோட வங்கி கணக்கில் நீங்கள் ஏதாவது மாற்றம் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இதை புதுப்பிச்சுக்கலாம். அதாவது உங்கள் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அதாவது ஐஎஃப்எஸ்சி கோடு அண்ட் பேன் கார்டு. ஓகேங்களா, பேன் கார்டு, இது மூணும் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து அப்டேட் யுவர் பேங்க் டீட்டெயில்ஸ் இஃப் யூ விஷ் டு மேக் எனி சேஞ்சஸ் டு யுவர் பேங்க் அக்கௌண்ட். மேலே தமிழில் கொடுத்துருக்கிறதுக்கு கீழே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, புரியாதவங்க இங்கிலீஷில் படித்து கூட தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் வங்கி கணக்கில் சிக்கல்கள் இருந்தால் மட்டுமே உங்கள் வங்கி விவரங்களை புதுப்பிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளவும். இல்லையெனில் எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம். அதாவது உங்கள் வங்கி கணக்கில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மட்டுமே நீங்கள் மாற்றிக்கலாம், இல்லாட்டினா தேவைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னா நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ப்ளீஸ் நோட் தட் யூ ஷுல்டு ஒன்லி அப்டேட் யுவர் பேங்க் டீட்டெயில்ஸ் இஃப் தேர் ஆர் இஷ்யூஸ் வித் யூ பேங்க் அக்கௌண்ட் அதர் விஷ் டு நாட் மேக் எனி சேஞ்சஸ். ஓகேங்களா, மேலே தமிழில் இருக்கிறதுக்கு தான் கீழே வந்து இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ் தெரியாத பீப்புள்ஸ் வந்து இங்கிலீஷ் படித்து தெரிஞ்சுப்போங்க. ஓகேங்களா, இந்த வங்கி புதுப்பிப்பு படிவம் நிலுவையில் உள்ள தீர்க்கப்படாத பழைய பேஅவுட் மற்றும் ரீஃபண்ட் கோரிக்கைகளுக்கு மட்டுமே உங்கள் வங்கி விவரங்களை நீங்கள் புதுப்பிக்கலாம். அதாவது ஆல்ரெடி விட்ரோல் கொடுத்துருக்க மெம்பர்ஸ்க்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா, இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் சம்மந்தப்பட்ட இந்த பிரச்சனையினால் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகாமல் இருந்திருக்கும். அந்த மெம்பர்ஸ் மட்டுமே இதை வந்து புதுப்பிச்சுக்கலாம் பேங்க் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி ரீஃபண்ட் மெம்பர்ஸ் மட்டும் இதை வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, திஸ் பேங்க் அப்டேட் ஃபார்ம் இஸ் ஒன்லி ஆஃப் தி பெண்டிங் அண்ட் ரீசர்வ் ஓல்டு பேஅவுட் அண்ட் ரீஃபண்ட் ரிக்வஸ்ட் யூ மே அப்டேட் யுவர் பேங்க் டீட்டெயில். ஓகேங்களா, கீழே பார்த்தீங்களா, இஃப் யூ வாண்ட் அப்டேட் தி பேங்க் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை டிக் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பேங்க் டீட்டெயில் அப்டேட் ஃபார்ம். ஓகேங்களா, கீழே பார்த்தீங்களா அக்கௌண்ட் நம்பர், உங்களோட அக்கௌண்ட் நம்பரை ஒவ்வொன்றும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. இது வந்து ரீஃபண்ட் மெம்பர்ஸ்க்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து கன்ஃபர்மேன் அக்கௌண்ட் நம்பர், அங்கே கொடுத்துருக்கிறது கரெக்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு கீழே திரும்பி ஒரு டைம் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இன்ஷியலோட என்ன அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுக்கலாம். உங்கள் பேருக்கு பின்னாடி உங்கள் அப்பா நேமோ இல்லைன்னா உங்கள் பேருக்கு பின்னாடி உங்கள் கணவர்
நேமோ எந்த நேம் அந்த பேங்க் புக்கில் ஹோல்டர் நேமில் இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக இங்கே என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்களோட அக்கௌண்ட் இருக்கிற அந்த பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு நீங்கள் இங்கே கொடுத்துக்கணும். கன்ஃபர்மேஷன் ஐஎஃப்எஸ்சி கோடு, அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு தானா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களா, கீழே வந்து சப்மிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா, நான் இங்கே கொடுக்கல, அதனால் இங்கே கீழே ஷோ ஆகலை. ஓகேங்களா, இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கீழே சப்மிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்களா உங்களோட பேங்க் டீட்டெயில் வந்து அப்டேட் ஆகிடும். திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், யாராவது என்னோடய பேங்க் டீட்டெயிலில் அப்டேட் பண்ணணும், மிஸ்டேக் இருக்குது, இல்லாட்டினா வேறு ஒருத்தங்களோட பேங்க் டீட்டெயில் கொடுத்துட்டேன், இப்போ என்னோடதே கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி அக்கௌண்ட் ஹோல்டர் நேமில் மிஸ்டேக் இருக்குது, ஐஎஃப்எஸ்சி கோடில் மிஸ்டேக் இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து பேன் கார்டில் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்ற மெம்பர்ஸ் மட்டும் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.